இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஜெபம் பண்ணப்படவும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, ஆட்சிவதாக, விசுத்தம் நேசிப்பது போல பூமி செய்வதாக, அன்பரமத்தை அல்லா எங்களுக்கு விசுத்தை படிப்பது போல மணி எங்கள் சோதனை செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கக்கூடிய பரமபிதாவே, மகிமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு கொள்கிற நாள், இதை கைகூர்ந்து மக்களை விடவும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக தகுதி இந்த அதிகாலை பொழுதிலே சன்னிதானத்திலே ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத தேவன் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆலயத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். 89 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே ஆலயத்தை அருமையான பரிசு பிள்ளைகளுக்கு நீ இவ்வாறு கொடுத்தீர். இதை கட்டிய முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய தியாகத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலிருந்து அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உண்மை நன்றியோடு கூட நினைவு பார்க்கிறோம், தோற்றம் செலுத்துகிறோம். கடந்த 4 நாட்களிலே ஆலய படுகொடுத்த நிலையிலே தற்காக நான் பார்த்தோடு சமூகத்தை காத்தது உண்டு. இவள் வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கு உயாவை செவிசாய்த்து இந்த ஆலயத்தை பரிபூர்ணமாக செப்பனிடத்தில் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரை இந்த நாளினுடைய மறுபரிசு செய்வதற்காக இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தை பரிசு செய்கிறோம். தூயாமான ஆலயத்தை பிரசராகி இவரை ஒவ்வொருவரும் வேண்டுதலுக்கு விண்ணப்பங்கள் செவிசாய்த்து நன்மையான இவரை தொடர்ந்து கட்டளை வேண்டுமா தெரிவிக்கிறோம். அன்றுவரை திருமேசி ஆசிரியர் கொடுக்கிறாக. இதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துகின்ற பிள்ளைகள் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள தூயாமையான உதவி செய்வதுமாக தெரிவிக்கிறோம். அன்றுடைய அறுவடை வேலையை ஆசிரியர் கொடுக்கிறாக. அறுவடை வேலையிலிருந்து வரப்படுகின்ற வார்த்தைகள் அன்றுடைய ஒவ்வொரு மக்களுடைய இதயத்தை உருவத்தக்கதாக அதன் மூலமாக அநேக மக்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தூயாமையான உதவி செய்வதுமாக தெரிவிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதுமாக உடைய பிரசனத்தை அனுதமாக நான் கண்டு அன்றுவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாமல் எங்களுக்கு செய்ய வேண்டுமாக தெரிவிக்கின்றோம். அன்றுவரே இந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆலயத்திலே அருமையான பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்த்து அன்றுவரே தங்களுடைய வேண்டுதலை வைக்கின்ற போது தூயாமையானவரை செவிசாய்த்து பிள்ளைகளை நிறைவாக நன்மையாக நிரப்ப வேண்டுமாக தெரிவிக்கிறோம். இந்த ஆலயம் இந்த கிராமத்திற்கு மகிமையுள்ள ஆலயமாக தொடர்ந்து காணப்படும். தூயாமையானவரை உதவி செய்கிறார். தொடர்ந்து ஊழியர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக நாளை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதம் 568வது பாடலை பாடுவோம். ஆராதனை கீதம் 568வது பாடல். சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே. Sa
பிழை உணர அழைப்பு. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாக அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீவுக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயும் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தந்தையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்ல தேவன் பாவி மரணத்தை உருவாமல் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் முந்துகப்படுகிற ஜனத்திற்கு பாவ மோசத்தை மன்னிப்பை கூறியறிவிக்க நம்முடைய பணிகளை காரணத்தை அதிகமாக்கி கட்டி மரணம் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி நமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிகளை யாருக்கும் ஒரு பாவங்கள் மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியில் நித்தியானத்தில் சேரத்தக்கதாய் இத்தினத்தில் நாம் செய்ததற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளாம் ஆசிரியம் கஷ்டங்களாய் நடக்கவும் அவர் நமதுமையான மனந்தர் முதலையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்கிறோம். பாரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 95 பாடலாக பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மணியை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடன் அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை பூமி
மந்தைகளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியாயையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பார்களா என்று என்னுடைய கோபத்திலேயே ஆணையிட்டேன். நான்காம் சங்கீதம். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 84 பாடலாக பாடுவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனவுமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு மீதும் தன் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவெடுத்ததை ஈர்ச்சாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் வளத்தின் மேல் வளம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிக்கோடும். எங்கள் கேடயமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் முறை நான் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சேனைகளின் கர்த்தர் சூரியனும் கேடயமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம்.
யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கிடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் என்பது. திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கிடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் என்பது. திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. யாவரும் இணைந்து 3 வாலிபர் கீதத்தை பாடலாக பாடுவோம். ஆராதனை கீதம் 822வது பாடல். 3 வாலிபர் கீதத்தை யாவரும் இணைந்து பாடலாக பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சீருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பாணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிக்காலமே கோடை காலமே கர்த்தரை
பகலே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்தெழும் எல்லா தாவரங்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளை ஆத்துமாக்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையும் உள்ள இருதயமுடைய மனிதர்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலத்திலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேள்வி. யோவான் 2ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கைக்கினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று என் பிதாவின் வீட்டை வியாபார விடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்பது பாடம் முடிந்தது. விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். தேவனை விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்படுத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருக்கிறார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தாவே என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றற்ற அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உம்முடையவைகளே. ஆமென். ஆலயத்தில் ஜெபத்திற்கான சுருக்க ஜெபம். பரிசுத்த பிதாவே, கேள்வியின் சீராவின் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் இருந்தவரே உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க தேவரில் எங்களுக்கு தந்துள்ள இவ்வாலயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாலயத்தின் உமது வசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றி மெய்யறிவில் நாங்கள் வளர்த்து முடியும். இவ்வாலயத்தில் உண்மை ஆராதிக்கின்ற நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவரே தங்கும் ஆலயமாக எங்களையே அர்ப்பணிக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சுவார்த்தம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிற உதவியாராகி நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் சிலையெல்லாம் பிடித்து நின்று எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியிருக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் இந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாரும் பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் ஒரு பார்வை நீதியாய் பொருள் செய்வதற்கு நாங்கள் செய்த எல்லாவற்றுடைய வாழ்க்கை நாளில் நடத்தியிருக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்த சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் அச்சன்மார் மேலும் குருமார் மேலும் விசாரணை ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கிய ஆவியை அனுப்பி அவர் புத்த பிரியர் நாய் நடத்துவதற்கு ஆசீர்வாதமாகி பணியவர்கள் ஓயாமல் பெரிய செய்தரும் கர்த்தாவின் காரியத்தில் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டார்களோம். ஒருவனப்பட்டு நோக்கிகள் பொதுவான
திருப்படிக்கு சர்வனுள்ள தேவனே, ரெண்டு பேராவது மூன்று பேராது நாமத்தினாலே கொண்டு வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் செய்வேன் என்று வாக்குறுதிக்கிறீர்களே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டல் இப்பொழுது நிறைவேற்றி மேலும் சத்தியத்தை அறிந்த அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் உங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆராதனை கீதம் 617வது பாடலை பாடுவோம். ஆராதனை கீதம் பாடல் எண் 617, 200 கீதத்தில் 292வது பாடலை பாடுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, மகிமையான மனமகிழ்ச்சியான
வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்ற வசனத்தின்படி உடைய ஆலயத்திலே நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் சிந்திக்க போய் இந்த வசனங்களை தூய ஆவியானவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீர்களாக. இயேசுவையா வேண்டிக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாகும். அந்த திருச்சபையிலே இந்த நாளிலே கடந்த நாட்களிலே நாம் ஆலய பிரதிஷ்டை ஆராதனையும் தொடர்ந்து அசனத்தையும் நாம் சிறப்பாக கடந்த நாட்களிலே நடத்தினோம். ஆனால் இந்த நாட்களிலே அத்தகைய ஒரு நிலை செய்ய முடியாத நிலையிலே நாம் யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக இரவை நாம் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேத புத்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைய காலங்களை நாம் நோக்கி பார்க்கிற போது நம்முடைய அலங்கத்துக்குள்ளதாக, நம்முடைய அரண்மனைக்குள்ளதாக சமாதானம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உலகமெங்குமாக கொரோனா வைரஸ் நிமித்தமாக மக்கள் தவித்துக் கொண்டிருப்பதை, சமாதானத்தை இழந்து போன ஒரு நிலையிலே இருப்பதை நாம் கண்டுற்றுக் கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டிலும் முதல் அலை என்று பலவிதமான நிலையிலே நான் உபத்திரத்தை சந்தித்தோம். இதனாலே இரண்டாவது அலை என்கிற நிலையிலே உலகமெங்குமாக சமாதானத்தை இழந்து போன ஒரு நிலையிலே இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. திருச்சபையிலே நாம் இறைவனை ஒன்று போல கூடி இறைவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எங்குமாக ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இறைமக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்ன என்று சொன்னால், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லி. இது எப்படி சாத்தியம்? உலகமெங்குமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நாம் எப்படி சமாதானத்தோடு கூட வாழ முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு அநேக மக்களிடத்திலே எழுப்பிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இறைமக்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற, விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற, இறைவின் மீது முழு நம்பிக்கை உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. வாசிக்க கேட்ட வேத பகுதியில, முதலாவது வேத பகுதியில, யாத்ராகமம் புத்தகத்துல அங்க ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே உழன்று கொண்டிருக்கின்றார்கள். 430 ஆண்டுகளாக அவர்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்வோன் இஸ்ரவேல் மக்களை வெகுவாக அவன் நசுக்குகிறார். மக்களுடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்திலே போய் எட்டுகிறது. ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ய சித்தம் கொள்கின்றார். ஆனபடினாலே மோசே என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்பி அவன் மூலமாக பார்வோனிடத்திலே பேசுகிறார்.
பார்வோனுடைய இருதயமானது தொடர்ந்து கடினப்படுகிறது. ஆண்டவர் அங்கே ஒரு 10 வாதைகளை அங்கே கொடுக்கிறார். அந்த 10 வாதைகள் மூலமாக சற்று மனமாற்றம் அடைந்த பார்வோன் இஸ்ரேல் மக்களை போக விடுகின்றான். கடைசியாக அவன் ஆண்டவர் கொடுத்த வாதை தலைப்பிள்ளை சங்காரம். இன்றைய காலகட்டங்களில் நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே இது எவ்விதமாக அமிதமாக பொருந்துகிறது என்பதை நாம் அறிகிறோம். 4 காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க அடங்கிவிடுகின்றோம். முதலாவதாக, நம்முடைய வீடுகளுக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய 4 காரியங்களை இந்த பகுதியின் மூலமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, நாம் வீதிக்கு போகாதிருக்க வேண்டும். காலை எழுந்த உடனே இருந்து இரவு படுக்கை செல்கிற வரைக்கும் மனிதன் உலகத்துக்குள்ளதாக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். எங்கு போகிறோம், எதற்கு போகிறோம், மிக வேகமாக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். வீட்டிலே அவன் தங்கியிருப்பதற்கு அரிதான ஒரு காரியமாகவே இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்திய வேகமான உலகத்திலே அதிகாலை எழுந்து வீதிகளுக்குள்ளதாக சென்று பல காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைய காலங்களிலே நம்முடைய வீடுகளிலே ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால், சுகம் வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் வீதிக்கு செல்லாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன் செல்லக்கூடாது? எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்கின்ற போது அறிவிலே முதிர்ச்சி அடைந்த காரணத்தினாலே பல நிலையிலே மனிதன் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஏன் போகக்கூடாது? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்திதான். ஏன் போகக்கூடாது என்று சொன்னா, இந்த ராத்திரி வசனம் சொல்கிறது, யாத்திராகமம் 12:12 சொல்கிறது, அந்த ராத்திரியிலே நான் ஈக்கு தேசம் இங்கு கடந்து போவேன். அந்த ராத்திரியிலே சங்கார தூதனானவன் இறைவனிடத்திலிருந்து அனுமதி பெற்றிருக்கிறபடியினால தேசமெங்குமாக கடந்து செல்கிறான். கடந்த நாட்டிலே வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, வீதியிலே சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு வீதியிலே செல்லாதீர்கள் என்று சொல்லி விழிப்புணர்வு கொடுப்பதற்காக சங்காரதூதன் ஒருவன் தெருவிலே சென்று கொண்டிருக்கிறான். தெருவிலே செல்கின்ற மக்களை எல்லாம் அவன் கயிறு போட்டு இழுக்கிறதாக ஒரு செய்தி. அது நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் நடந்து கொண்டது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வீதியிலே இருக்கின்ற மக்கள், தேவையில்லாமல் வெளியிலே சுற்றிக் கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் சங்கரிக்கப்பட்டு போவார்கள், அழிந்து போய் விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக இல்லத்திலே சுகம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு எகிப்திலே அவர்கள் வீதியிலே செல்லாதபடிக்கு வீடுகளிலே தங்களை காத்துக் கொண்டார்கள். எனவே நம்முடைய வீடுகளிலே சுகம் வேண்டும் என்று சொல்கின்ற போது, நம்முடைய வீடுகளிலே ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, நம்முடைய வீடுகளிலே சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்ற போது, இந்த காலகட்டங்களிலே நாம் வீதியிலே செல்லாதபடி நம்மை இல்லத்துக்குள்ளதாக நம்மை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேணும் அப்படி என்கிற போது அந்த வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் வீதியிலே செல்லாதபடிக்கு இரண்டாவது நம்முடைய வீடுகளிலே தங்கி இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயினூடாக கொடுத்த செய்தி, நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள். சங்காரதூதன் அவன் தன்னுடைய பணியை செய்ய
அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தரித்திருங்கள் என்பதாக. இன்றைக்கு ஏன் இத்தகைய இரண்டாவது அலை மிக புதிதாக இருந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சிந்தித்து பார்க்கின்ற போது அதற்கு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் சொல்கின்ற செய்தி, ஏற்கனவே முதல் அலையில மக்கள் இவ்விதமாக பலவிதமான போத்திரங்களை சந்தித்து வந்தார்கள். எனவே நீங்கள் வீதிகளுக்கு செல்லாதபடிக்கு உங்கள் வீடுகளிலே தரித்திருங்கள், கூட்டங்களுக்குள்ளதாக செல்லாதீர்கள் என்று பலவிதமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அன்றைக்கும் மக்கள் யாரும் கேட்கல. ஆனபடினால்தான் இன்றைக்கு இவ்விதமான ஒரு பெரிய அலை மக்களை வாரிக்கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கின்றார். இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெற்ற அதே சம்பவம் தான். வீடுகளை தரித்திராதபடிக்கு, சட்டத்திட்டங்களுக்கு உட்படாதபடிக்கு செயல்பட்டது நிமித்தமாக அன்றைக்கு எகிப்திலே ஒரு பெரிய பேரழிவு நடைபெற்றது. இறைவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கின்ற வேளையிலே, இறைவனை புறக்கணிக்கின்ற சூழ்நிலையை ஏற்படுகின்ற போது, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகின்ற போது அங்கே சங்காரம் ஏற்படுகிறது. ஆனபடினாலே இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை, நம்முடைய வீடுகளிலே சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு கற்றுத் தருகின்ற செய்தி, நாம் வீடுகளிலே தரித்திருக்க அழைக்கப்படுகின்றோம். சரி, வீடுகளில் நாம் தரித்திருந்து என்ன செய்வது? அடுத்த கேள்வியை நாம் எழுப்புகின்ற போது அதற்கும் அங்கே வேத புத்தகம் விடை கொடுக்கிறது. 13ஆம் வசனத்தில் பின்பகுதியாக வாசித்து பார்க்கிறது, இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தெளிவான செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தரித்திருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறைமக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு. அநேகர் கொடுத்த சாட்சி. நாங்கள் ஜெபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாங்கள் இந்த கோபுரத்தை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக காணப்படுகின்ற போது இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகின்றோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இன்னென்ன மாதிரி காரியங்களை செய்யுங்க, இப்படி இப்படி செய்யுங்க என்று சொல்லி சட்டத்திட்டங்களை மோசை மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். யார் யாரெல்லாம் அந்த மோசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, இறைவனை நோக்கி பார்த்தார்களோ, அத்தகைய மக்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இந்த நாட்களிலும் வீடுகளிலே தனித்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கிருபை நாட்களிலே இறைவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வேதத்தை நாம் தியானிப்பதன் மூலமாக, இதனோடு கூட நாம் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது ஏற்றதாக காணப்படும். கடைசியாக அங்கு சங்கார தூதன் அவன் கடந்து சென்று விடுகின்றான். இஸ்ரவேல் மக்கள் அங்கே காக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். அன்றைக்கு சங்கார தூதன் எகிப்து தேசத்தை அவன் சங்கரித்து சென்ற பின்பு இஸ்ரவேல் மக்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக பயணப்படுகின்றார்கள். ஒருவேளை இந்த நாளிலே நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதோடு கூட இந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை, இதோடு கூட இந்த உலகமானது முடிந்து போவதில்லை. ஆனா ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக இந்த உலகம் கடந்து செல்ல போகிறது. ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக மனிதன் கடந்து செல்ல போகின்றான். இறைவன் இந்த உலகத்தில் எவ்விதமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட மக்கள் தங்களை இறைவனுக்கு நேராக முழுவதுமாக அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல போகின்றார்கள். சரிதான், அமெரிக்காவாக இருந்தால் சரிதான்,
காணப்பட்ட பலவிதமான காரியங்களையும் தங்களை விடுபடுத்திக் கொண்டு இறைவனுக்கு எதிராக தங்களுடைய முகத்தை திருப்பினதை நாம் வரலாற்றிலும் செய்தித்தாளிலும் படித்திருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு அழிவு அங்கே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்று பொருள். வேத புத்தகத்தில் நோவா மூலமாக ஒரு பெரிய அழிவு அங்கே காணப்பட்டது. ஆனால் அழிவை தொடர்ந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதியது, ஒரு மறுமலர்ச்சி அங்கே காணப்பட்டதை நாம் சிந்திக்கின்றோம். அதே போல நம்முடைய இல்லங்களிலே, அரண்மனைகளே சுகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறனா, நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆலயமானது மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவோடு கூட புதிய ஒரு நிலைக்கு நேராக அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இங்கே இறைவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அதை மாற்றுவதை யாராலும் முடியாது. அதே வேளையிலே நாம் இறைவனை நோக்கி பார்க்கின்ற போது, இறைவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்ற போது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுகிறவர்களாக காணப்படுகின்றோம். இந்த ஆலயத்திலே தொடர்ந்து நாம் இறைவனை ஆராதிப்போம், இறைவனை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இல்லங்களிலே தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நம்மளை நிறுத்திக் கொள்ளாதபடி நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அதை அறைகூவி அழைக்கப்படுகின்றோம். யாம் பெற்ற பெருகம், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த ஆலயமானது தொடர்ந்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக தொடர்ந்து நாம் இறைவனை செய்வோம். ஆண்டவர் இந்த நாட்களை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். முன்னூற்று மூன்றாவது பாடல். இயேசுவே திருச்சபை ஆலயத்தில் என்றும் நிலைக்கும் மூளைகள். திருச்சபையாலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைகள், என்றும் நிலைக்கும் மூலைகள், பேசக்கரிய மூலைகள், அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள். பேசக்கரிய மூலைகள், அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள். ஆகாதீரென்று வீடு கட்டுவோர் அவமதித்திட்ட இந்த கல், அவமதித்திட்ட இந்த கல், வாகாயாலய மூலை அமைந்து வடிவாய் தலைக்கல்லான கல், வாகாயாலய மூலை அமைந்து வடிவாய் தலைக்கல்லான கல், ஆலயமெல்லாம் இசைவாயினைக்கும் அதிசயமான அன்பின் கல், அதிசயமான அன்பின் கல், ஞானத்து பல ஜாதிகள் தம்மை நட்புற ஒன்றாய் சேர்க்கும் கல், ஞானத்து பல ஜாதிகள் தம்மை நட்புற ஒன்றாய் சேர்க்கும் கல். இயேசுவே திருச்சபையாலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைகள், என்றும் நிலைக்கும் மூலைகள், பேசக்கரிய மூலைகள், அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள். ஒப்பில்லா அருமாட்சிமையூறும் உன்னத வீலை பெற்ற கல்,
உன்னத வீழை பச்சக்கள் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரிய நாணுக்கள் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரிய நாணுக்கள் இயேசுவே திருச்சபையாலயத்தின் என்றும் நிலைக்கும் மூளைகள் என்றும் நிலைக்கும் மூளைகள் பேசக்கரிய மூளைகள் அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள் காற்றுக்கும் கனமழைக்கும் அசையா கடிய மாவள மானங்கள் கடிய மாவள மானங்கள் மாற்றி கழியை ஆற்றி துயரை தேற்றி சபையை காக்குங்கள் மாற்றி கழியை ஆற்றி துயரை தேற்றி சபையை காக்குங்கள் இயேசுவே திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூளைகள் என்றும் நிலைக்கும் மூளைகள் பேசக்கரிய மூளைகள் மாளிகையை தாங்குங்கள் என்றும் கட்டுவோம் இந்த ஆலயத்தை எழிலுறவை கல்லின் மேல் எழிலுறவை கல்லின் மேல் நன்றாயி கல்லில் நம்பிக்கை வைப்போம் நாணமடையான் மெய்தானே நன்றாயி கல்லில் நம்பிக்கை வைப்போம் நாணமடையான் மெய்தானே இயேசுவே திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூளைகள் என்றும் நிலைக்கும் மூளைகள் பேசக்கரிய மூளைகள் அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள் பேசக்கரிய மூளைகள் அவர் பெரும் மாளிகையை தாங்குங்கள். பசுத்தப்படி மகிமையான மனமன சட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே ஆராய்ச்சிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை இடத்தில் கட்டுவதற்காக பெருமுயற்சியை மேற்கொண்ட முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். விஷயங்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் படித்த கண்ணீரை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். அவர்கள் பட்ட துயரையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதனாக வந்து சிறுமையிலே ஈவாக கொடுத்து திருச்சியை ஸ்தாபித்து இங்கே நாம் உண்மை ஆராதனையை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகவலே இந்த ஆலயத்திலே ஏறெடுத்து உணர்வதற்கும் வேண்டுதலுக்கும் தொடர்ந்து நீ செவி சாய்க்கிறார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட கடந்து வருகிறார்களோ ஆலயத்திற்கு அவர்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் சுகத்தையும் ஆறுதலையும் கட்டிட வேண்டுமாறு தெரிவிக்கிறோம். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட இந்த ஆலயத்துக்கு வருகிறார்களோ அவர்களுடைய மகிமையை கண்டுகொண்டதுதான் கிருபை தர வேண்டுமாறு தெரிவிக்கிறோம். திருவருளை கலந்து கொள்கின்றவர்களே தகப்பனே அவர் உண்மையை தரிசிக்க அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மகிமையை கண்டுகொள்ள நாமே கிருபை செய்ய வேண்டுமாறு தெரிவிக்கிறோம். ஆலயத்தை தொடர்ந்து நீ ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்திலே உன்னை ஆராதனை கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நேர்மையாக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த ஆலோசனையுடைய தகவலே அருமையான பிள்ளைகள் என்னுடைய இன்னங்களே தங்கி உண்மை நோக்குவார்
புதிய வாழ்க்கையாக தங்களை அர்ப்பணிக்க நீதாமே ஒரு செய்கிறாக. வீதியிலே சென்று வீணாய் போய்விடாதபடி சங்காரதூதனுடைய கைகளுக்கு நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். வைரஸ் நிமித்தமாக தவித்துக் கொண்டிருக்கின்ற அகில உலகத்திற்காக அவருடைய ஆற்றோடு கூட சமூகத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுடைய தேவர்களுக்கு வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ந்த தேவனாக இருக்கிறீர். உடைய பாதத்திலே வருகின்றோம். யார் யாரெல்லாம் இதனாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ அத்தகைய மக்களுக்கு தூய ஆவியானவர் நீர் ஆறுதலை கட்டளையிடாமல் தேவையான பொருள் உதவி கிடைக்க, மருத்துவ உதவி கிடைக்க நீர் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாக கொள்கின்றோம். இத்தகைய ஒரு நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்று மனமனுஷனுடைய ஆலயங்களை மீண்டுமாக உங்களை ஆராதனை தொடர்ந்து திருச்சபையாக நாம் ஒன்று கூடி மனமனுஷனுக்கு உண்மை புதிக்க நீர் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாக கொள்கின்றோம். உடைய வாழ்நாளத்தை தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாக தெரிவிக்கிறோம். யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக யார் யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அத்தகைய ஒவ்வொருவரும் தகவலை தெய்வீக சுகத்தை கட்டிட வேண்டுமாக தெரிவிக்கிறோம். தெய்வீக ஆறுதலை கட்டிட வேண்டுமாக தெரிவிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையான வல்லமை உள்ளது என்பதை மீண்டுமாக அருமையானவர்களை கண்டுகொள்ள தூய ஆவியானவர் நீ உதவி செய்யலாம். இந்த கிராமத்தினுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தூய ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறார். இந்த கிராமத்திற்கு இந்த ஆலயமானது மகிமை கொடுத்து ஆலயமாக தொடர்ந்து காணப்படும். இதை நாம் உதவி செய்ய வேண்டுமாக தெரிவிக்கிறோம். அபிஷேகமான ஆலயத்திலே இறைவனை ஆராதிக்க நாங்கள் அனுதினமாக அபிஷேகத்தின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் சமுதாயத்திலே பறைசாத தூய ஆவியானவரை தொடர்ந்து உதவி செய்யும். தொடர்ந்து மாறாதோடு தங்கியிருக்கிறார். புதிய கனமையை செலுத்துகிறோம். விப்ரேஸ்வரியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே. நிறைவு கீதமாக யாவரும் இணைந்து ஆராதனை கீதம் 394 பாடுவோம். ஆராதனை கீதம் 394வது பாடல். வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே, யுகாயுகம் துதி உமக்கே, மேன்மை கானம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மீது மோட்ச வேந்தானே. வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதியே வாழ்த்தும் வாழ்த்தும் வானோர் சேனையே, பாடலோடு அவர் பாதமே, மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மீது மோட்ச வேந்தானே. வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதியே பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மை ஆளவே, நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மீது மோட்ச வேந்தானே. வாழ்க நீரே வாழ்க,
மகிமையான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம். உங்களுடைய வேத வசனத்தில் கீழ்ப்படி நமக்கு மூடு கொண்டுள்ள உறவிலே நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க, அதன் மூலமாக நாங்கள் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள, சுகத்தையும் பெற்றுக்கொள்ள வேதாமி எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உடைய மாறாத கிருபைகளோடு தங்கி இருக்கிறது. என் பரிசுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் ஐக்கியமும் நம்மோடு கூட எப்போதையும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே